வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எமோராஸ் டெக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஃபைல் போய்ட்டு நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இமேஜை இழுத்து விட்ருங்க. ஜூமிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஈக்குவலாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஈக்குவலாக கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு நான் கொடுத்துருக்க க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணிடுங்க. குரோமோகி ஆப்ஷன் போய்ட்டு அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு லாஸ்ட்டில் உள்ளதை மட்டும் 0ல் வச்சுட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங்கை ஆட் பண்ணணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிடுங்க. லேயர் ஆப்ஷன் போய்ட்டு இமேஜுக்கு போய்ட்டு இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் செட் பண்ணுற மாதிரியே ஃபேஸ் வந்து சைடில் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் வச்சுட்டு ஒப்பாசிட்டியை 55ன்னு குறைச்சி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லேயருக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு KGFன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன் போய்ட்டு அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் ஆப்ஷன் போய்ட்டு அதை ஆன் பண்ணிக்கிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோ ஆப்ஷன் போய்ட்டு க்ளோவே ஆன் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை உங்கள் சாங்கோட ஃபுல் சாங்க்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுற பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.